என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய மனதிற்கு தெளிவு கிடைக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று நீ ஒருவருக்கு நன்றி சொன்னால் இந்த வாழ்க்கையில் உனக்கு பஞ்சம் என்பதே எப்பொழுதும் இருக்காது. அதை யாருக்கு நீ நன்றி சொல்லப் போகிறாய், எதில் உனக்கு பஞ்சம் இருக்காது என்பதனையும் அம்மா உனக்கு இன்றே சொல்லிவிடுகின்றேன். நான் சொல்வதற்கு முன்பாகவே என் பிள்ளையினால் கணித்திருக்க முடியும். ஏனென்றால் இந்த நாள் அப்படிப்பட்ட நாள். நீ நன்றி சொல்லக்கூடியவர் யாராக இருக்கும் என்பது நீயாகவே நன்றாக உணர்ந்திருக்கிறாய் அல்லவா? என் குழந்தையை, உன்னோடு உன் அம்மா நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொரு விடியலையும் உன் வசமாக்கி தரக்கூடியதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது என்ன நடக்கும், இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்னவாக மாறும், இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை எல்லாம் மீண்டும் மீண்டும் உனக்கு நான் என்னவென்று தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்ற நாள். இந்த நாளில் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை கண்டு பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் உனக்கு வந்திருக்கின்றது. ஆடி 18ஆம் பெருக்கு இந்த நாள் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நாள் என்றே சொல்ல வேண்டும். ஆடி மாதத்தில் நிச்சயமாக காவிரி தாயானவளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற தண்ணீருக்கு நீ நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும். என் குழந்தையை, நீரின்றி அமையாது இவ்வுலகு. அதுபோலத்தான் இந்த நீரென்ற ஒன்று இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையை ஸ்தம்பித்து விடும் அல்லவா? அப்பேற்பட்ட நீர் உனக்கு தினமும் கிடைக்கிறது என்றால் அதற்கு நீ நன்றி சொல்வதனால் ஒன்றும் குறைந்து போவதில்லை அல்லவா? இன்று உன் வீட்டில் இருக்கின்ற தண்ணீருக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும். அது உனக்கு கிடைத்ததற்கு நிச்சயமாக நீ செய்த பாக்கியம் என்னவென்று உணர வேண்டும். எல்லாமுமே ஏதாவது ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான பேரதிர்ஷ்டங்களில் வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உறுதியாக தந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கும், ஏது நடக்கும், இனி இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை இனிமையாக மாறிவிடும். உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ கவனமாக மீட்டெடுக்க தயாராக இரு. இந்த நாளில் நாம் செய்கின்ற விஷயங்கள், நாம் சொல்கின்ற நன்றி நிச்சயமாக நம் வாழ்க்கை எப்பொழுதும் நம்மை தொடர்ந்து வரும். என் பிள்ளையே, பொதுவாகவே ஒருவரிடமிருந்து உதவியை பெறும் பொழுது அந்த உதவியை பெற்றவுடன் நம் காரியம் முடிந்தவுடன் என்னவென்று திரும்பி பார்க்காமல் சென்றுவிடக்கூடாது. அவசர காலத்தில் நமக்கு உதவிகளை செய்கின்றவர்களுக்கு எப்பொழுதுமே நாம் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றி சொல்ல பழகினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வராது. எப்பொழுதுமே நீ விரும்பியபடி உனக்கு நல்லது நடக்கும். நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனதாக மாறும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, இறங்கி போவதில் தவறு கிடையாது. ஆனால் யாரிடத்தில் இறங்கி போகிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த மனிதர்கள் தவறுகளை அவர்கள் செய்தால் அதை நியாயப்படுத்துவார்கள். அதே தவறை நீ செய்தால் அதை சத்தமிட்டு மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த நினைப்பார்கள். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள ஒரு இயல்பான குணம். இந்த குணத்தை நம்மால் ஒருபோதும் மாற்றிவிட முடியாது. அவர்களாக நினைத்தால் மட்டும்தான் இதிலிருந்து மாற முடியும். அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு எப்பொழுதுமே நீ நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு எப்பொழுதும் உனக்காக வருகின்ற இந்த வராகி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்றி கொடுப்பாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி என்னவாகும், ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி நீ கலங்கியது போதும். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம்.
எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய திருப்பங்களை கண்கூடாக காண வேண்டிய நேரம். உன் அம்மாவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் அல்லவா? அதுபோலத்தான் இன்று ஆடி 18ஆம் பெருக்கு நாளில் நீ இந்த தண்ணீருக்கு சொல்லக்கூடிய நன்றி இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கான பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையை, எதிலுமே நம்முடைய சிந்தனைகள் சரியாக இருந்துவிட்டால், உன்னுடைய எண்ணங்கள் சரியாக இருந்துவிட்டால், நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக மாற்றுவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எதனால் நாம் இது போன்ற விஷயங்களை பற்றி யோசிக்கிறோம்? எதனால் இந்த வாழ்க்கை நமக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாம் கொடுக்கிறது என்று எண்ணி நீ கலங்கி விடாமல், உனக்கு வேண்டிய உண்மைகளுக்கு எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு நடந்தாலே போதும். உன்னுடைய மனசாட்சிக்கு நீ சரியாக இருந்து விட்டால் இந்த வாழ்க்கை அத்தனை நன்மைகளையும் உனக்கு கொண்டு வந்து தந்துவிடும். நீ சொல்லக்கூடிய விஷயங்கள், நீ செய்யக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை பேரானந்தப்படுத்தும். என் குழந்தையே, நாம் எதையுமே சரியாக யோசிக்கிறோம், எந்த ஒரு விஷயத்தையும் சரியாகத்தான் சிந்திக்கிறோம் என்றால் நிச்சயமாக இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உனக்கான நல்ல பலன்களை பெற்று கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு எதையும் எதிர்பார்த்து யாரும் பழகுகிறார்கள் என்றால் அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் என் குழந்தை எப்பொழுதுமே நீ பெரிதுபடுத்தி கொள்ளாதே. ஏனென்றால் இவர்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் நிச்சயமாக உன்னை விட்டு சென்று விடுவார்கள். உன்னுடைய தேவை முடிந்ததும் உன்னை விட்டு விலகி விடுவார்கள். இது போன்ற மனிதர்களுடனான பழக்கத்தை நீ நிறுத்திவிட்டு தேவையில்லாமல் இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று விட்டு உனக்கான நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ எதையும் செய்ய நினைக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை நீ வேண்டியபடியான உண்மைகளை நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எல்லாமுமே இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற அனுபவங்கள் தான். ஒவ்வொரு அனுபவங்களும் நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. இத்தனை மாற்றங்களையும் இத்தனை திருப்பங்களையும் கண்ட உனக்கு இனியும் இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அதிசயங்கள் என்னவென்று நிச்சயமாக காணப்போகின்ற நேரம் உனக்கு இருக்கிறதல்லவா? எல்லா நிலையிலும் நமக்கு விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் நடக்க வேண்டும் என்று நீ நம்புவது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை எல்லாமுமே நாம் சரியாக உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, மனது தடுமாறி விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு எதிராக திரும்பிவிட வாய்ப்புகள் அதிகம். அப்படித்தான் இந்த வாழ்க்கையும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக தர வேண்டி வருகின்ற நேரம் நீ எக்காரணம் கொண்டும் எதையும் விட்டுவிடக்கூடாது. உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற விஷயங்களை நீ தொலைத்து விடக்கூடாது. நடந்து முடிந்தது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்தவும், இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் இனி உன்னை சந்தோஷப்படுத்தவும் இந்த வராகி உடனிருந்து உன்னை வழி நடத்துவாள் என்பதனை நீ மறக்காது. பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியல் எல்லோருக்கும் ஒரு அமைதியான விடியலாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதானே உண்மை. ஏனென்றால் வாரத்தில் 6 நாட்களும் உழைக்கின்றவர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது அவர்களுக்கு மன அமைதியையும் தன் குடும்பத்துடனான பல நல்ல விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றதல்லவா? இந்த நாளில் நாம் எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் பொழுது அதிலிருந்து நமக்கு பெருமகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் அல்லவா? நம்மை சுற்றி என்ன நடக்கிறது,
நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது, நாம் எதனால் இப்படி இருக்கிறோம் என்பது போன்ற பல குழப்பங்களுக்கும் இந்த நாள் பதில் கொடுத்துவிடும். சற்று ஆழமாக யோசித்தோமானால் நாம் இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்பதும் தனக்கு தெரிந்துவிடும். இதுபோன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்வது போல இன்று இந்த நாளில் நீ செய்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு உனக்கு தெளிவை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளும் ஏதாவது ஒரு பதற்றத்தில் இருக்கின்ற நமக்கு இன்று பதற்றங்கள் இல்லாமல் சரியான முடிவுகளை எடுக்கும்படியான நல்லதொரு மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ மறக்காதே. வராகியினுடைய அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுகின்ற அன்பு அல்ல. இந்த வராகியினுடைய அன்பு யாராலும் உணர்ந்து விடக்கூடிய அன்பு அல்ல. ஆனால் உனக்கு நடக்கின்ற இந்த நேரம் உனக்கு கிடைக்கும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை மறந்து விடாதே. அவ்வளவு எளிதில் யாராலும் உணர முடியாத ஒரு விஷயத்தை நீ உணர்கின்றாய். அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திராத வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்டு கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நீ உன்னை ஒருபொழுதும் குறைவாக மதிப்பிட்டு விடாதே. உன்னை பற்றிய சிந்தனைகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். இதுவரையிலும் என் பிள்ளை பட்ட பாடுகளுக்கு நிச்சயமாக சரியானதொரு பலனை நான் கொடுக்காமல் உன் வாழ்க்கையை விட்டு வேறெங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை மறந்து விடாதே. வாழ்க்கையில் இழப்புகள் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாததுதான். ஆனால் நாம் அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருக்க முடியாதல்லவா? நிச்சயமாக கடந்து செல்லத்தானே வேண்டும். நாம் கடந்து செல்லும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தும். இந்த வாழ்க்கை நமக்கான பெருமகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் நீ உணரும் பொழுது நீ விரும்பியபடியான உண்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடக்கும் பொழுது, வாழ்க்கை நன்மைகளை நடத்தி தரும் பொழுது எல்லை கடந்த அன்பும் எல்லை கடந்த மகிழ்ச்சியும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலையை நோக்கிய வாய்ப்புகளை எல்லாம் நான் உனக்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றேன். எல்லா விஷயங்களையும் இழந்து இந்த வாழ்க்கையில் நீ பெறுகின்ற உண்மைகளை நிச்சயமாக நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். இனி எல்லாமுமாக உன்னை வழிநடத்தும் பொழுது, இனி எல்லா விஷயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்தும் பொழுது உனக்கு வேண்டியபடியான நன்மைகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விட மாட்டாய். உனக்கு விரும்பிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடத்தி தருவதை நீ விட்டுவிட மாட்டாய். எதற்கும் இந்த தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கென கிடைப்பதை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். உன்னை சுற்றிலும் நான் வந்து தருகின்ற எல்லா விஷயங்களும் எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நாம் அனுபவித்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் இனி இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து நீ பேரானந்தப்பட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை தாண்டி இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கப் போவது கிடையாது. உன்னை மீறி எந்த கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் வந்துவிடப் போவது கிடையாது. என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ அதை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள். இதுவரையிலும் உனக்கு கொடுத்த இன்னல்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இவர்கள் செய்த பாவங்களுக்கும் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரமும் நெருங்கி வந்துவிட்டது. தெய்வம் எதையும் அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிட மாட்டார்கள். தவறு செய்வர்கள் யார் என்று தெரிந்தாலும் அவர்கள் தன்னை விழுந்து விழுந்து வணங்கினாலும் அந்த பாவத்திற்கான பலனை அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள் என்பதுதான் தெய்வத்தினுடைய கட்டளை என்பதனை மறந்து விடாதே. அதுபோல இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபடுத்திக்கொள்.
எந்நாளும் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அதிசயத்தை உனக்கு நடத்தட்டும். நீ வேண்டியபடி உனக்கான பேரதிசயங்களை கொடுத்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். நம்பிக்கை கொண்டு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு மேலும் மேலும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.